வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஒரு சுவையான சூப்பரான ஒரு கான் பாயசம் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு விளாகில் போட்டிருந்தேன். நீங்கள் எல்லோரும் அந்த பாயசத்தை வச்சு காட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துடலாம். பால் 1/2 லிட்டர் வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன். திராட்சை ஒரு 10-15 வச்சுருக்கேன். முந்திரியுமே அதே மாதிரி ஒரு 10 பீஸ்க்கு மேலே வச்சுருக்கேன். ஒரு 3/4 கப்பு கான் ரவை, இது வறுக்காதது. நாட்டு சக்கரை ஒரு 1/4 கப்பு வச்சுருக்கேன். நெய் நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கலாம், நிறைய போடாதீங்க. இப்போ இந்த கானை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நல்லா நம்ம இது பொரியிற அளவுக்கு வறுக்கணும். அப்போ தான் நமக்கு பாயசம் குடிக்கும் போது குழக்குழன்னு இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த கான் நல்லா பொரிஞ்சதுன்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும். வெள்ளை வெள்ளையாக வர்ற வரைக்குமே நம்ம இதை வறுக்கணும். பாருங்கள், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம 1/2 லிட்டர் பாலை இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் தண்ணி வேணும்னா இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி வேண்டானா அப்படியே வேணும். சிலருக்கு திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். அந்த மாதிரி நான் இதில் தண்ணி சேர்க்கலை. இது நல்லா காஞ்சிட்டோம் பால். பாருங்கள், பால் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் இந்த கானை சேர்த்துக்கலாம். கான் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் வேக விடணும். சீக்கிரமாக வேகாது. பாருங்கள், நான் தண்ணி ஊற்றாமல் இதை நான் வேக வச்சிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. ரெண்டாவது, இது பால்லேயே வேகும் போது இதோட டேஸ்ட்டு 2 மடங்காக இருக்கும். ஏன்னு கேட்குறீங்க, சிலர் தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றுவாங்க. ஆனால் இது பால்லேயே நீங்கள் வேக வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள், திக்காக நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், கம்மியான தீயில் வச்சுட்டு இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏலக்காய் பொடியை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப திக்காக நல்லா சேர்ந்த மாதிரி வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடி பிடிக்காமல் நல்லா கிண்ட முடியும். குழம்பு கரண்டி அந்த மாதிரி குழிக்கரண்டி வச்சோம்னா கொஞ்சம் சில டைம் அடி பிடிச்சிரும். பாருங்கள், சூப்பரான கான் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ முந்திரியும் திராட்சையும் நம்ம வறுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவு நெய் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதில் முந்திரி சேர்த்துக்கலாம். இதில் இப்போ திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், இப்போ முந்திரி திராட்சை மேலே நம்ம வறுத்து கொட்டியிருக்கோம். அதுக்கு மேலே நம்ம குங்குமப்பூவை 2-3 சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.